எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம நல்லதங்கால்னு ஒரு கதை, அதை பார்க்க போகிறோம். இன்னைக்கு பார்க்கலாம். இந்த நல்லதங்கால்றது சாதாரணமாக வசித்த ஒரு பொண்ணு தான். அன்றைக்கி இளங்காத என்கிட்ட பேசும்போது உறவுகள்லாம் கொஞ்சம் எப்படின்றதெல்லாம் சொல்லுங்கள், கொஞ்சம் எல்லாருக்கும் தெரியணும்னாரு. இது வந்து ஒரு அண்ணன் தங்கிக்கான உறவு, அவ்வளோ அருமையான உறவு. ஒரு அண்ணி எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறா அதெல்லாம் அந்த மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக இது வந்து ஒரு நல்லதங்களுக்கு கோவிலே இருக்குது. இப்போ நானும் ரங்கநாதனும் போனோம், ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் போனோம். ஒத்தராயிரம் போகல, அந்த பக்கத்தில் அந்த மலை இருக்கு, அதுக்கு போகலை. அப்புறம் போகலான்னு போனோம், அதுக்கு போகல. ஆனால் ஸ்ரீவில்லிபுத்தூர் வரைக்கும் போனோம். அங்கேருந்து பக்கத்தில் 10 கிலோமீட்டர் தான் பத்திராயிருப்பு. அங்கே பத்திராயிருப்பில் பக்கத்தில் ஒரு அர்ஜுனபுரம்ன்ற ஊரில் ஈடுபடுறாங்க எல்லா ஜனங்கள்கிட்ட. நல்லதங்களுக்கு அவ்வளோ பேர். அவ்வளோ கோவில் கட்டி வழிபடுறது காரணம் என்னென்னா, எப்பயுமே ஒரு மனிதனுக்கு கோவில் கட்டுறாங்கன்னா அந்த மனிதனுக்கு வந்து தெய்வம் பிரசன்னமாக இருக்காங்க. ஞாபகம் வச்சுங்க, ஜெயலலிதாவுக்கும் எம்ஜிஆருக்கும் கோயில் கட்டுறதுன்றது வந்து ஒரு அக்கிரமம். அதெல்லாம் இவங்க இந்த திராவிட பாரம்பரியம் வந்து பண்ணுது. ஒரு மனிதனா பிறந்தவனுக்கு கோவில் கட்டுறாங்கன்னா அவனுக்கு தெய்வம் காட்சி கொடுத்துருக்கணும். அவங்களுக்கு கட்டலாம். அவங்களுக்கு தெய்வம் காட்சி கொடுத்ததுனால அவங்களே நீங்க தெய்வமா கும்பிடலாம். நீங்க ஆச்சாரியனா ஏத்துக்கிறது, அவங்க குருவா ஏத்துட்டு அவங்க கிட்ட நீங்க உங்கள்ட்ட முறையிட உங்களுக்கு வந்து அரச தெய்வத்துக்கிட்ட அவர் பரிந்துரைப்பான்ற அந்த மாதிரி ஒரு சம்பிரதாயத்துல அது மாதிரி இருந்தா ஏத்துக்கலாம். தெய்வ பிரசனம் இருக்கணும், தெய்வத்தோட அருள் வாக்கு கிடைச்சிருக்கணும். அவங்களுக்கு தான் கோவில் கட்டலாம், செலவைக்கலாம். மற்றபடி இவங்க யாருக்குமே இதெல்லாம் வைக்கவே கூடாது. திருவள்ளுவருக்கு கூட கோவில் வச்சு தப்பு, கோவில் வைக்கக்கூடாது. ஏன்னா அவருக்கு தெய்வம் பிரச்சனமாகல. அவருக்கு நல்ல கவி, அது சரியா. ஆனாலும் அவருக்கு கோவில் கட்டி தீபாராதனை காட்டி அர்ச்சனை பண்ணி அதெல்லாம் பண்றதுன்றது தப்பு, பண்ணக்கூடாது. தெய்வ பிரசன்னம் இருந்தால் தான் பண்ணலாம். இவளுக்கு கடைசியில தெய்வம் வந்து, இவளுக்கு தெய்வம் கடைசியில பிரசன்னமாச்சு. நல்லதங்காலுக்கு ஈஸ்வரன் வந்து பாக்குறாரு. அப்புறம் வந்து ஈஸ்வரன் வந்து அவர் செத்து போறவளுக்கு ஈஸ்வரன் உயிர்ப்பிச்சு கொடுக்குற நல்ல பின்னாடி சொல்றாரு எப்படி வந்ததுன்றத. நல்லதங்காலோட ஊர் வந்து ஒத்தராயிருப்பு சொன்னதான். ஒத்தராயிருப்பு பக்கத்துல அர்ஜுனபுரம்ன்ற இடம். வாட்ராப்னு விருதுநகர்ல இருக்கு, ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பக்கத்துல இருக்கு. ராமலிங்கன்றது அவங்க அப்பா பேரு. ராமலிங்கன்னு அவங்க அப்பா பேரு. இவருக்கு ஒரு அண்ணன் வந்து நல்ல தம்பின்னு ஒரு அண்ணன். இவங்க பேர் நல்லதங்கால், அண்ணன் பேர் நல்ல தம்பி. இந்த ராமலிங்க ராஜா அரச வழி, ராமலிங்க ராஜான்றவர் அவர் இறந்துறாரு. அரச வழினா அவங்க வந்து எந்த இடம்னா விருதுநகர்ல தான். அந்த வாட்ராப் அந்த இடத்துக்கு ராஜா அவர், விருதுநகருக்கு ராஜா. அவங்க இறந்துறாங்க. அரச குடும்பம். நல்லதாங்க வந்து இப்ப நல்லதங்கால வந்து அப்படி வளர்க்குறான், ரொம்ப நல்லா வளர்க்குறான். அவளை வளர்த்து கடைசியில காசி தேசத்து ராஜாவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். காசி தேசத்து ராஜான்றது காசி தேசத்துல ஒரு ராஜா. அவனுக்கு காசிராஜனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறான். அப்ப காசிராஜன்றது என்னன்னா, அப்ப தட்சிண காசின்றது வந்து நம்ம ஆதிசேது, அதான் மானாமரை பக்கம் தேவிப்பட்டினம் இருப்பேன், அந்த இடம் தான் வந்து ஆதிசேது. அதுதான் அப்ப தட்சிண காசி. அது அந்த இடத்துக்கு காசிராஜன், அவன் பேரு காசிராஜன். இந்த ஊரு மானாமதுரைக்கு ராஜா ஆகும். காசிராஜனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறாங்க. கல்யாணம் பண்ணி கொடுத்தது சீரெல்லாம் ஒரு கணக்கே இல்லை அவங்க கொடுத்தது. அது அந்த காலத்துல வந்து தங்கனா எனக்கு தெரியும் நல்லா. நான்லாம் சின்ன குழந்தையா இருந்தப்ப இந்த வடப்பண்ணி கோயிலுக்கு பின்னாடி அந்த குளத்தாங்கரையில் தங்கவேலு காலனின்னு இப்பயும் இருக்கும். தங்கவேலு காலனின்னு ஒரு ஆர்ச் இருக்கும். அந்த தங்கவேலு காலனி இருக்கும். உள்ளுக்குள்ள ஒரு 15-20 வீடு இருக்கும் 2 சைட்லயும். அது வாசல்ல வேற ஒண்ணும் இருக்காது. அந்த ஏரியா பூரா வனாந்திரமா இருக்கும். அந்த வாசல்ல வந்து தெருக்கூத்து போடுவாங்க. தெருக்கூத்து போடுறதுன்னா ராத்திரி 10:30 மணி 11 மணி தான் ஆரம்பிப்பாங்க. காத்தால 5 மணி வரைக்கும் நடக்கும். அதுல நல்லதங்கால் கூத்து நடக்கும். அதுல நிறைய நான் போயிருக்கேன். நான் இது கேட்டேன் கூட நிறைய தெருக்கூத்தெல்லாம் பார்த்துருப்பாரு. அந்த தெருக்கூத்துல போடுவாங்க. இவளுக்கு வந்து சொத்து கொடுத்து அனுப்புறது, பயங்கர சொத்து இவளுக்கு. எல்லாத்தையும் கொடுத்து அனுப்புறாங்க. வேலி நிறைய வெள்ளாடு, பட்டி நிறைய பால் மாடு, மோர்த்தாழி பொன்னால முக்காலி பொன்னால, அளக்கிற நாழி பொன்னால மரக்காலும் பொன்னால, அந்த பாடுவாங்க. அந்த தெருக்கூத்து பாட்டு எல்லாம் ரொம்ப அருமையா இருக்கும். அந்த நமக்கு வரல அந்த ராகம், இந்த ஸ்லாங்ல அவங்க பாடுவாங்க. அந்த இது அப்ப கல்யாணம் பண்ணி கொடுக்குறாரு. போறா, கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டிட்டு போறா. ஒரு வேலி நிறைய வெள்ளாடம். வேலி நிறையன்னா ஒரு வேலின்றது எவ்வளவு பெரிய இடம். வேலின்றது இது இல்ல, ஒரு வேலி நிலம் இருக்கு. அந்த நிலத்துக்கு ஃபுல்லா வெள்ளாடுன்னா எவ்வளவு. வெள்ளாடுன்றது ஸ்பெஷல் இல்லையா. வேலி ஃபுல்லா வெள்ளாடம். பட்டின பால்மானம். பட்டின்றது அந்த மாடு அடைக்கிறது. பட்டின்றது மாட்டு கொட்டையே கிடையாது. வயல்ல மாட்டை சுத்தி இது பண்ணுவாங்க. குச்சி ஊனி முளையடிச்சு கட்டுவாங்க, வயல்ல கட்டுவாங்க. அதுதான் பட்டி. அது அது அந்த அது அந்த பட்டி நிறைய பால் மாடம்.
ஒரு வயல் நிறைய மாடை நிற்கிற அளவுக்கு மாடு எல்லாம் பால் கறக்கிற மாடம். மோர் தாழி பொண்ணால மோர் கடையிற தாழி இருக்கு. மோர் தாழின்றதே இப்ப தெரியாது போட்டுருக்கு ஜனங்களுக்கு. மோர் பாட்டில் அதுலதான் வச்சுருந்து சாப்பிடுறாங்க. பாட்டில் வாங்கி கொடுத்துருக்காங்க, இல்லை கிட்டத்தில் வாங்கி கப்புல வாங்கி கவுத்துக்காங்க சாப்பிடுறாங்க. மோர் தாழின்னு ஒன்று வச்சிருப்பாங்க அந்த காலத்துல. மோரை தவிர வேற எதையும் எடுக்க மாட்டாங்க. அதை 2 நாள் விட்டா ஒரு வாசனை வந்துடும். அதை எடுத்து கிளீன் பண்ணணும். நான் 2 நாளைக்கு ஒரு தடவை தினம் அதை எடுத்துட்டு சுத்தமா நல்லா மண்ணு ஆத்து மண்ணில் போட்டு அனுப்புவாங்க, தேய்ச்சி எடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் இப்போ சோப்பு இப்பெல்லாம் வந்துச்சு இல்லையா, அதை போட்டு தேய்ப்பாங்க. ஆத்து மணல்ல போட்டு அதை தேய்ச்சி எடுத்தால் தான் அந்த ஸ்மெல்லு போகும், நல்லா இருக்கும். இல்லாட்டா ஒரு மாதிரி ஒரு இந்த மோர்ல வந்து ஒரு இந்த ஸ்மெல் வந்துடும். அது மாதிரி அந்த மோர்த்தாழி பொன்னால கொடுத்தாங்களாம். அதே மாதிரி முக்காலி பொன்னால. முக்காலி தான் என்னன்னா, அந்த மோர் கடையிறதுக்கு அந்த தாழியை வச்சு கடையிறதுக்கு இருக்கு, அதுக்கு ஒரு ஸ்டூல் ஒன்று உட்காந்துருப்பாங்க. அதுதான் அந்த கடையிறது. மோர் கடையிறதுக்காக தயிரை கொட்டி அந்த மோர் கடைவாங்க. கடைஞ்சி வெண்ணெய் எடுத்துட்டு மீதி இருக்குது மோர் எடுப்பாங்க இல்லையா, வெண்ணெய் எடுக்கிறதுக்கு கடைவாங்க இல்லையா, மத்து வச்சு கடைவாங்க. அதுல ஒரு கயிறு இருக்கும், 2 கயத்தை பிடிச்சின்னு இப்படி 2 பக்கமும் இழுப்பாங்க, இழுத்து கடைவாங்க. அதுக்கு உட்காரத்துக்கு அந்த முக்காலி ஒன்று அதுல உட்காந்துப்பாங்க. அந்த ஹைட் தான் கரெக்டா இருக்கும். அது பொன்னால கொடுத்தானா. அதான் வேலியடைய வெள்ளாடு பட்டிடைய பால்வாடு மோட்டாளி பொன்னால முக்காலி பொன்னால அளக்கிற நாழி பொன்னால மரக்காலும் பொன்னால. இதை வந்து அதுல பாடுவாங்க. அளக்கிற நாழின்றது என்னன்னா, நம்ம காப்படி படி அளக்குறமே, அது அடக்கிற நாழி பொன்னால. மரக்கால் இருக்கு பார்த்தீங்களா, நம்ம நெல் அளக்கிற மரக்கால், அதுவும் பொன்னாலே. எல்லாம் அப்ப தங்கத்தாலேயே கொடுத்தாங்க. அது மாதிரி கொடுத்து அவளை அனுப்புறாங்க. கல்யாணம் பண்ணி போறான். அவ போகும்போது அப்படி எழுதாலாம் அண்ணன் தம்பி பாசம். அண்ணனை விட்டு போகும்போது அதுதான் அப்புறம்டா அப்புறம் விழ முட்டி எழுதா முத்து மாலை அந்த விழ, அதெல்லாம் வரும். அந்த அதுல அந்த தெருக்கூர்ல பாத்தீங்கன்னா பாதி பாட்டாவே இருக்கும். அப்படியே பாடுவாங்க. இது மாதிரி முத்து மாலை அந்த விழாவுக்கு அழுதாலாம். அது மாதிரி எழுதிட்டு அவளை ஏற்றி அனுப்புறாங்க. அவள் போய் அங்கே வாழறா. கொஞ்ச நாள் நன்னா வாழறா. வாழும்போது அவளுக்கு என்னென்ன ஒரு 4 வருஷம், ஒரு 8 வருஷமோ 10 வருஷமோ வாழறா. அது 4 ஆண் குழந்தை 3 பொன் குழந்தை, அவளுக்கு 7 பசங்க. கொஞ்ச நாள்ல என்ன ஆகுதுன்னா, அந்த அந்த ஆதிசேது வந்து அந்த இடம் அந்த மானாமதுரை வறண்ட பூமி ஆயிடுது. மழை இல்லை, பஞ்சம் வந்துடுது. 12 வருஷத்துல பஞ்சம் வந்துடும். பஞ்சம்னா அந்த மானாமதுரை எப்பயுமே பஞ்சத்துக்கு பேர் போன இடம். மானாமதுரை எப்பயுமே மழை இல்லாத பூமி, வறண்ட பூமி. பஞ்சம் பயங்கர பஞ்சம் வந்துட்டான். பஞ்சம்னா என்ன சொல்லுவாங்க அதுல, அந்த அந்த கூத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க, பஞ்சமோ பஞ்சம், மரக்கா உருண்ட பஞ்சம், மன்னவன் தோத்த பஞ்சம், நாழி உருண்ட பஞ்சம், நாயகரை தோத்த பஞ்சம், தாலி பறி கொடுத்து கணவனையும் பறி கொடுத்து கை குழந்தைய வித்த பஞ்சம். அந்த பஞ்சத்தை சொல்லுவாங்க. பஞ்சத்தை அந்த இதுல அந்த கூத்துல பாத்தீங்கன்னா சொல்லுவாங்க இந்த மாதிரி, பஞ்சம் பஞ்சம், மரக்காலும் உருண்ட பஞ்சம், மன்னவர்கள் தோத்த பஞ்சம், நாழி உருண்ட பஞ்சம், நாயகரும் தோத்த பஞ்சம், தாலி பறி கொடுத்து கணவனையும் பறி கொடுத்து கை குழந்தைய வித்த பஞ்சம். அந்த மாதிரி அதுல அந்த சொல்லுவாங்க. அந்த அந்த பஞ்சம் அப்படி இருக்குமா, இவ்வளவு பெரிய பஞ்சம் வந்ததுதான் அந்த இடத்துல. இந்த பஞ்சம் வந்த உடனே இவங்க வீடு இந்த ராஜா காசி ராஜாவோட சொத்து எல்லாம் போயிடுது, எல்லாம் அழிஞ்சு இதுவாயிடுது. போன உடனே அவன் என்ன பண்ற, நான் எங்க வீட்டுக்கு போறேன்னு கேட்குறேன். காசி ராஜா கிட்ட நான் போய் எங்க அண்ணன் கிட்ட போயிட்டு, நான் நிறைய எங்க அண்ணன் தான், அவங்களும் ராஜா தானே, 2 பேரும் எல்லாம் ராஜா பரம்பரை தானே, நான் கொடுத்து எல்லாம் எங்க அண்ணன் கிட்ட வந்து வாங்கிட்டு வரேன், எல்லாத்தையும் வாங்கிட்டு சொத்தெல்லாம் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு அண்ணன் வீட்டுக்கு கிளம்புறேன். மீதி இருக்கிறத நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.
விழாக்கள் தரோம். இன்னைக்கு நல்லதங்கால் பார்ட் 2. நல்லதங்காலுக்கு காசிராஜன் ஊர்ல வந்து நிறைய பஞ்சமாயிடுச்சுன்றது வரைக்கும் நேற்று பார்த்தோம். ரொம்ப பஞ்சமாயிடுச்சு, ரொம்ப ஒண்ணுமே இல்லை ஆயிடுச்சு. காசிராஜனோட வீடு மனை எல்லாத்தையும் வித்துடுறான். எல்லாத்தையும் வித்து வித்து குழந்தைகள் காப்பாற்றி வைக்கிறான். அப்பயும் முடியல, 12 வருஷம் பஞ்சம். அப்புறம் என்ன பண்றான் இவன், என்ன பண்றா, நான் எங்க அண்ணன் வீட்டுக்கு போயிட்டு வரேன், அங்க எங்க அண்ணன் கிட்ட நிறைய இருக்கு, நான் வாங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு போறான். காசிராஜன் வேண்டான்றான். போகாத, சரியா வராது, நம்ம இங்கேயே எப்படியாவது தப்பிச்சு போச்சுப்போம், ஏதாவது கூலி வேலை செஞ்சு கிஞ்சு அது மாதிரி ஏதாவது பண்ணி போச்சு போன்றா. இவன் கேட்கல, போய் வாங்கிட்டு வர அண்ணன் கிட்ட போறேன்ட்டு போறா. வீம்பு கொஞ்சம், நல்லதங்காலுக்கு வீம்பு ஜாஸ்தி. வரா, கேட்காம வீட்டுக்கு வரா. வரும்போது வழியில காட்டை தாண்டி வரும்போது அவங்க அண்ணன் பாக்குறான். நடுவுல பாதி வழியில பாக்குறா. பார்க்கும்போது ஏன் இப்படி ஆயிட்டேன்னு கேட்கறான். அவளை கேட்கறதே எதிர பார்த்து வழியில கேட்கறான். அது ஒரு பாட்டு கூட உண்டு அந்த இடத்துல, குதிரை அது அரிதாச்சோ குடியிருந்த சீமைன்னு. அவன் நடந்து வர அந்த இதை பார்த்துட்டு இப்படி ஆயிட்டு நீன்றதை கேட்பான். அந்த அது ஒரு நிறைய பெரிய இதுவே இருக்கு, எனக்கு ஞாபகம் இல்லை அந்த பாட்டெல்லாம் சரியா. அந்த பாட்டு சொல்லுவான், அந்த பாட்டு பாடுவான் இந்த இடத்துல. அப்புறம் கூத்தா பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்கும். அப்புறம் என்ன பண்றான், சரி நீ வீட்டுக்கு போ. அதுக்குள்ள இவனுக்கு கல்யாணம் ஆயிடுது. அந்த நல்ல தம்பி, அவளோட அண்ணா நல்ல தம்பி கல்யாணம் ஆயிடுது. அவனுக்கு அண்ணி இருக்கா பத்தி. அவளுக்கு வந்து மூலி அலங்காரின்னு அண்ணி பேர் மூலி அலங்காரின்னு. அதுக்கு பேரே அப்படித்தான் இருக்கு கரெக்டா, மூலி அலங்காரின்னு பேரு. அவன் என்ன, அவன் வீட்டுல இருப்பா, மூலி அலங்காரி வீட்டுல இருப்பா, அண்ணி இருப்பா. இது எல்லாம் குழந்தை வைக்கல, எல்லாம் குழு, நான் வரேன், நான் ஊருக்கு போயிட்டு வந்து உனக்கு நிறைய பணம், உனக்கு சொத்து சீரெல்லாம் மறுபடியும் இன்னொரு தடவை எல்லாம் கொடுத்து நிறைய கொடுத்து உன்னோட பஞ்சம் போறதுக்கு எல்லாம் ஏற்பாடு பண்ணி நான் உன்னை மறுபடியும் ஊருக்கு அனுப்புறேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அவன் காட்டு வேலை, ஒரு வாரம் வேட்டைக்கு போவான். அப்பெல்லாம் 7 நாள் வேட்டை போவாங்க. 2ஆம் நாள் பார்த்துருக்கான் அவளை, மீண்டும் 5 நாள்ல வரணும் இல்லையா, அதுக்காக போறாங்க. பாதி வயலில் திரும்பி வர முடியாது, வேட்டைக்கு போறான். வீட்டுக்கு வந்தோடனே மூலி அலங்காரி வந்தது பிடிக்கல அவளுக்கு. எனக்கு உடம்பு சரியில்லை, அது இதுன்னு நம்ம தான் இப்பதான் பாக்குறோம், சினிமால எல்லாம் பாக்குறோம் பாத்தீங்களா. அதேதான், பழைய சினிமால எல்லாம் பாத்தீங்கன்னா தெரியும். அந்த பிடிக்காதவங்க வந்துட்டாங்கன்னா அவங்க கிட்ட என்னென்ன பாடெல்லாம் படுத்துவாங்கன்றதெல்லாம் பழைய சினிமாவெல்லாம் பாத்தீங்கன்னா நல்லா தெரியாதுல இருக்கும். அது மாதிரி போய் மூலையில படுத்துக்கிறது, உடம்பு சரியில்லை படுத்துக்கிறது, இது மாதிரி அவங்களுக்கு சாப்பிடறதுக்கு எல்லாம் சரியா கொடுக்காத, ரொம்ப பயிரை பட்டினி போட்டு கண்டபடி கேட்டு திட்டி கிட்டி ஒரு கெட்டு போன பழம் அது இதுன்னு இது மாதிரி கொடுத்து, ஒரு அரச வம்சத்து பொண்ணு இல்லையா, வேலைக்காரி எவ்வளவு மோசமா ட்ரீட் பண்ற. அவனுக்கு வெறுத்து போறது. அவளுக்கு வெறுத்து போறது. நம்மளுக்கு புருஷன் வீட்டுக்கு போனா புருஷன் வீட்டுல ஒண்ணுமே இல்லை, சரி அண்ணனை நாடி வந்தா அண்ணி இப்படி இருக்கா, இனிமே நம்ம வாழணுமா அப்படின்னு ஒரு விரக்தியோட எல்லைக்கு போயிடுறான். ஒரு விரக்தி, அதுதான் மனுஷனுக்கு வந்து ஒரு விரக்தி ஏற்படும். அந்த விரக்தி ஏற்படும் போது என்ன பண்றா, இவ சொல்லாம கொள்ளாம கிளம்பி வர, ஊரை விட்டு அவன் அண்ணிக்கிட்ட சொல்லாம அப்படியே குழந்தைகள்லாம் கூட்டு வெளியில கிளம்பி மறுபடியும் போயிடலாம் திரும்பி அப்படின்ட்டு போறேன். செத்து போகணுன்ட்டு தான் போறேன், ஊருக்கு போகணுன்ட்டு போல. போகும்போதே வழியில இருக்க ஜனங்கள்லாம் சொல்றது, கூப்பிடுறது, எல்லா ஜனங்களும் ஊர்ல கையில பச்சரிசி குத்தி தரோம், பாலும் கலந்து தரோம், பாலனும் நீங்களும் பசியாரி பொங்கம்மான்னு பொங்கலம்மான்னு ஒரு பாட்டு இருக்குது வழியில. நான் உங்களுக்கு எல்லாம் படித்தரேன். அதாவது அரச வம்சம் இல்லையா, இவங்க கிட்ட சாப்பிட மாட்டாங்க. இவளுக்கு என்னன்னா, அரச வம்சம் இது அண்டு வீட்டு தண்ணியே குடிக்க மாட்டோமே தெரியாத அவங்களுக்கு நவபாடுவார் திருப்பி. அதாவது அரச வம்சம் இது, நாங்க அடுத்த வீட்டுல போய் தண்ணி குடிக்கிறதெல்லாம் பண்ண மாட்டோம் அப்படின்னு உதவாதுன்னு அவர் நினைக்கிறேன். அவளுக்கு அண்ணன் வேற, அண்ணனோட அப்பே அவனோட மரியாதை கெட்டு போயிட போறதுன்றதுக்காக அவ ஒத்துக்கல. அதை வாங்கி குடிக்காம அப்படியே போற வயல் என்ன பண்றா, ஆவாரம்பூ கிளை, ஆவாரம்பூ அப்பெல்லாம் வயல் ஓரம் இருக்கும், அந்த பாதை ஓரம், நடப்பாதை ஓரம், ஆவாரம்பூ கிளையை ஒடிச்சு நான் எங்க போய் கொண்டது அண்ணனுக்கு தெரியட்டுன்றதுக்காக அது ஆவாரம்பூ அவளுக்கு பிடிக்கும். அவளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒண்ணு ஆவாரம்பூ கிளையா இருந்ததுன்னா இது தங்க போன வழிதான்றதை கண்டுபிடிச்சிருவான் அப்படின்னு ஆவாரம்பூ வழியெல்லாம் ஒடிச்சு போட்டுனே போறேன். போய் ஒரு பால் கிணறு, அந்த கிணத்துல போய் முதல்ல என்ன பண்றா, அந்த பிள்ளைகளை ஏதாவது தூக்கி போடுறா, ஒன்னொன்னா உள்ள தூக்கி போட்டுறான், ஒன்னொன்னா தூக்கி போடுறா, வரமாட்டேங்கிறது, அழறது ஒண்ணு. நான் எப்படியாவது போறேன், நான் ஒத்த உயிரிழந்து வந்து உங்க வம்சத்தோட பேரை காப்பாத்துறேன்னு கப்பலாம். அது ஒண்ணு சொல்லும். தப்பி போயிடுச்சுனாங்க, தகப்பன் பேரை சொல்லுவோமா அப்படின்னு ஓடி போயிட்டோம்மா, உன் பேரை சொல்லுவோமான்னு பசங்க பாடுவோம். ஒரு பிள்ளை பாடுவான், பெரிய பிள்ளை,
தப்பி பிழைச்சி நாங்கள் தகப்பன் பேரை சொல்லுவோம். ஓடி போய் தான்மா பேரை சொல்லுவேன்னு அப்படின்னு அந்த பொண்ணு பிள்ளை சொல்லும், கேட்க மாட்டாங்க. அதையும் தூக்கி போட்டுட்டு இவளுக்கு வந்து கூந்தல், பெரிய கூந்தல், 16 அடி கூந்தல் அவளுக்கு, நல்லத காலுக்கு. அவளை என்ன பண்ணிடுறா, கணத்துக்குள்ள குதிச்சிடறான். 7 குழந்தைங்க, 4 பிள்ளை 3 பொண்ணு, தூக்கி கடத்துல போடுறதுன்றது சாதாரண விஷயமா? அது ஓடுற குழந்தையெல்லாம் ஒன்றை தூக்கி போட்ட உடனே மீதி யாரும் உஷாராயிடுது இல்லையா, ஓடுறது இல்லையா, அதை பிடிக்கிறான். துரத்தி பிடிச்சி கொண்டு கணத்துக்குள்ள போடுறா பழக்கணத்துல. ஒண்ணுன்னா தூக்கி போட்டு கடைசியில் அவ்வளோ, அப்பா எவ்வளவு ஒரு மனசு உடஞ்சி போய், ஒரு வேகம், எவ்வளோ வேகம், ஒரு ஆங்காரம் ஆத்திரம் எவ்வளவு இருக்கும் மனசுல. அப்படியே போய் சோறு இல்லை, சாப்பாடு இல்லை, சாப்பிட்றதுக்கு வழி இல்லை, அண்ணி இப்படி இருக்கா, மறுபடியும் புருஷன் கிட்ட போனாலும் அது நிலைமை தான் இருக்கும் அப்படின்றது. ஆனா என்னன்னா, இவன் இங்க வந்த நேரத்துல அங்க மழை பெஞ்சு கொஞ்சம் பரவாயில்ல, சரியாயிடுச்சு. ஆனா அது இவளுக்கு தெரியாது. எவ்வளவு வந்து செத்து போற உடனே அப்புறம் அண்ணன் வந்து வீட்டுல கேக்குறான். கேட்டா அவ வந்து வந்தா, சாப்பாடுலாம் போட்டேன், போயிட்டா, சொல்லவே இல்லை என்கிட்ட, போயிட்டான்றான். என்னதான் பண்ணி போட்டா கேட்டேன்னு சொல்றான். ஆனா அவன் நம்பல என்ன நடந்திருக்குன்னு. அங்க கேக்குறாங்க, பக்கத்துல இருக்க கேட்டையில கதையா சொல்லியிருக்கான், இந்த மாதிரிலாம் பண்ணிட்டா அப்படின்னு. உடனே அவனுக்கு தாங்கல, தேவையில்லான்ட்டு வரான். அவனும் வரான், இவன் தேடிட்டு போறான். எதிரே தேடிட்டு போகும்போது இந்த கிளை ஒடிச்சு போட்டுருக்காது, ஆவாளை செய்யுது, இதை ஒடிச்சு போட்டிருக்காளே, இதை போட்டுட்டே போயிருக்காளேன்னு அந்த இலையை அதை ஃபாலோ பண்ணிட்டே போறான். கிணத்துக்கிட்ட போய் வருது. கிணத்துக்குள்ள எட்டி பாக்குறான். கிணத்துக்குள்ள எட்டி பார்த்தா அவளோட கூந்தல் வந்து இந்த தண்ணியை மறைச்சிருப்பான். அதுக்கு ஒரு பாட்டு, நல்ல பாட்டு இருக்காது, எனக்கு சரியா சொல்ல வரல இப்ப, டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. ஒரு அருமையான பாட்டு அது, ஒரு 8 வரி பாட்டு அது. அவ உள்ள குளிச்ச உடனே அவ கூந்தல், 16 அடி கூந்தல் அப்படியே தண்ணியில மேல பறந்து ஒண்ணுமே தெரியாத கருப்பா மறைச்சுட்டான். அந்த பிள்ளைகள் எல்லாம் கீழே மாட்டிட்டு இருக்கு, அவளும் கீழே இருக்கா. ஆனா அவ கூந்தல் மட்டும் மேல அப்படியே கணத்த மேல திற போட்ட மாதிரி மறைச்சிருந்தான். அதுக்குள்ள காசுராஜ் நாங்க வந்துடுறோம். ஒய்ஃபு செத்து போற உடனே அழறான் ரொம்ப, அது மாதிரி ஆயிடுச்சுன்னு எல்லாருக்கும். இவனுக்கு வரான். இவனுக்கு வந்து அதுக்கப்புறம் இந்த அவளை கொண்டு வச்சு அங்கேயே எடுத்து வச்சு எரிச்சு எல்லாம் பண்ணிடுறான். வீட்டுல கர்மம் பண்றதுக்கு பந்தல் போடுறான். அப்போ இவனுக்கு வெறி வருது. அந்த மூலி அலங்காரியோட சொந்தக்காரெல்லாம் வரா நிறைய பேர். அவெல்லாம் வர வாழையெல்லாம் ஒரு பக்கமா உட்கார வச்சு, இவனோட வம்சம் இருக்க வாழையெல்லாம் ஒரு பக்கமா உட்கார வச்சு, அங்க வீட்டுல அந்த மூலி அலங்காரி சைடுல இருந்த அந்த பந்தல்ல அறுத்து விட்டுறான். பந்தல் அறுத்த உடனே பந்தல் அறந்து விழுந்து, பந்தல்னா அது என்ன மாதிரி கட்டிருப்பாங்கன்னு தெரியல, அந்த பந்தல் இடிபந்தல்னு பேரு. இடிபந்தல் பேர். அந்த காலத்துல இது மாதிரி வேண்டாதவங்க இருந்தாங்கன்னா அவங்கள நயவஞ்சகமா கூட்டிட்டு வந்து ஒரு இடத்துல சேர்த்து உட்கார வச்சு அவங்கள வந்து சாகடிச்சிடுறது. அதுக்கு பேரு அது நயவஞ்சகமா பண்றது. அது பந்தல் போட்டு அந்த மாதிரி கொண்டு வச்சு கொள்றது, அது ஒரு வகை. அதை இவங்க பண்ணான். அவங்க வந்து உட்கார விட எல்லாத்தையும் அவங்க அந்த மூலி அலங்காரியோட வம்சத்தையே எல்லாரையும் காலி பண்ணிட்டான். காலி பண்ணிட்டு என்ன பண்ணிட்டா, இவளோட கையில இருந்த குத்துவாள்னு வச்சிருப்பா, ராஜால எடுத்து வச்சிருப்பா தெரியுமா, அதை எடுத்து அந்த மூலி அலங்காரிய குத்தி கொண்டுட்டான். கொண்டுட்டு போறான். இவன் போய் அந்த அவளையும் கொண்டுட்டு இவன் என்ன பண்றான், அந்த இப்ப இந்த வத்திராயிருப்புல அந்த அர்ஜுனபுரத்துல இருக்கு பார்த்தீங்களா, கோவில் இருக்கு அந்த இடத்துல, இவனோட ஊர்ல காளி கோயிலோட ஈட்டி இருக்கு, அந்த அந்த சூளத்துல பாஞ்சிடறான். பாஞ்சி இவனும் செத்து போறான். இத்தனை பேரும் செத்து போனதை பார்த்த உடனே அந்த காசிராஜா என்ன பண்றான், காசிராஜன் இந்த மனைவியும் போயிட்டா, நல்ல மச்சனும் போயிட்டான், எல்லாருமே போயாச்சு, நான் ஒருத்தர் நான் என்ன பண்ண முடியும், எனக்கு என்ன இருக்கு, இத்தனை பேர் போனேன். அவனை விரக்தியில அவனை என்ன பண்றான், ஒரு ஈட்டி எடுத்து வயதுல குத்திட்டு விடுறான். குத்திட்டு அவனும் செத்து போறான். ஆபத்துல எல்லாருமே செத்து போயிடுறாங்க அந்த இதுல. செத்து போன அப்புறம் பாதி உயிர் குத்து கொலை உருவாக்கும் போது ஈஸ்வரன் பிரசன்னமாயிடுறான். ஈஸ்வரனும் பார்வதியும் வந்து அது மாதிரி உனக்கு இதுவாயிட்டு உன்னோட கஷ்டம் ரொம்ப அது பார்த்து அவன் சாகத்துக்கு முன்னாடி கண்டல்லையான்னு அது பெருசா இருக்கு ஒரு பாட்டு. அந்த பாட்டு எனக்கு சொல்ல வரல, எனக்கு அதை எடுத்து பார்த்தா ஒருவேளை ஞாபகம் வரும். அவன் வந்து கடத்துக்குள்ள குதிக்கிறதுக்கு முன்னாடி பிள்ளைகளை எல்லாம் போட்டு குதிக்கிறதுக்கு முன்னாடி அந்த கரையில உட்காந்துட்டு அழுவா. கரையில என்ன பண்ணுவா, அந்த கடத்தங்கரையில இவனோட தாலி கயிறு இருக்கு பார்த்தீங்களா, அதை கழட்டி வச்சுட்டு அது கூட அவன் அண்ணன் அவளுக்கு போட்ட அந்த இந்த லட்சண மோதிரம் ஒண்ணு இருக்கும், அந்த மோதிரம் அதையும் கழட்டி அது பக்கத்துல வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் இவன் குதிரை குதிக்கிறான். அந்த தாலியும் அந்த லட்சணையும் பார்த்து தான் இவனுக்கு வந்து தாழவே முடியாது. அந்த இவனுக்கு நல்ல தம்பி அண்ணன் தம்பி அண்ணன் தங்க பாசம் என்னன்றது ரொம்ப பொறுக்கவே முடியாது அவனால. அதனாலதான் அவன் அந்த அவனோட ஒய்ஃபையே கொள்ற அளவுக்கு ஒரு துணிஞ்சிடும். துணிஞ்சு அவன் செத்து போறான். அப்புறம் ஈஸ்வரன் பிரசன்னமாகற, ஈஸ்வரன் பிரசன்னமாகி எல்லாம் சொல்றாரு, நீ போய் மறுபடியும் உனக்கு உயிரை கொடுக்குறாரு, எல்லாருக்கும் உயிரை கொடுக்குறேன். ஆனா இவன் வேண்டான்ற, செத்து போனவா உயிரோட வந்ததா மறுபடியும் நீங்க வந்து அந்த ஒரு இதை பண்ண வேண்டாம். அவன் உயிர் அதாவது பேசுறா,
அவளோட அவங்க வந்து அந்த இடத்துல பேசுறது அந்த பாதி குத்தியிரும் உதவிடுமா காசிராஜன் இருக்கான், அந்த நல்ல தம்பி இருக்கான். 80 வேண்டாம், செத்து போன உயிரெல்லாம் நீங்க பழைக்க வச்சு பண்ண வேண்டாம், பழைக்க வச்சு அது ஒரு மறுபடியும் மறுபிறப்பு கொடுத்துதான் அந்த இது வேண்டாம், அதனால அது வேண்டாம், நாங்க இறந்தாவே இருக்கட்டும், எங்களுக்கு மோட்ச கதியை கொடுங்க அப்படின்னு வேண்டிக்கிறான். வேண்டிட்டவன் ஈஸ்வரன் எல்லாருக்கும் அந்த மோட்சத்தை கொடுத்துரு. அதுதான் இன்னைக்கும் அவளுக்கு வந்து, அதாவது ஈஸ்வரன் பிரசன்னமாயி அவளுக்கு சொன்னதுனால அவளுக்கு இன்னைக்கும் சிலை, அவளுக்கு சிலை வச்சிருக்காங்க. இன்னைக்கும் அந்த வத்திராயிருப்புல அர்ஜுனபுரம்ன்ற ஊர்ல கோவில் இருக்கு. 7 குழந்தைகள்லாம் வச்சு ஒரே கல்ல 7 குழந்தைகள் பேர் அந்த அந்த கோவில் இருக்கு. இப்பயும் ஒரு தடவை போன மாதிரி எனக்கு ஞாபகம் இருக்கு. அந்த பக்கமா போனப்ப எங்க டூர் வந்து கரெக்டா அந்த இடத்துல நிறுத்தி நல்லதங்கால் கோயில் இதுன்னு காமிச்சேன். சரி, நாளைக்கு வேற ஒரு பதிவில் சந்திப்போம்.